பாரதி விழாவில் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரதியையும் பெரியாரையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்துவதே ரொம்ப தவறான போக்கு. கேவலமாக பேசுவது, இழிவாக பேசுவது என்பது அவலத்தின் உச்சம், அற்பத்தனத்தின் உச்சம், அநாகரிகம், அராஜகம், முட்டாள்தனம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அரையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். குறைகள் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. நம்ம இதை முதல்ல மனிதனை வச்சு பேசணும். இறந்து போன மனிதர்களை பற்றி பேசும்போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. அது யாரா இருந்தாலும். இது ஆரம்பித்தது சீமான், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர் பெரியாரை பற்றின அந்த கொடும் சொற்களை பாரதி விழாவில் பேசாமல் இருந்திருந்தால் பாரதிக்கு எதிரான இந்த விமர்சனம் வந்திருக்காது. பெரியாரை பற்றி நாம் தமிழர் மேடைகளில் இன்று வரம்பு மீறி பேசுகிறார்கள். அடிப்படையான விஷயம், ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்துவது, பாரதியை போய் பெரியாருக்கு எதிராக நிறுத்துறது, பெரியாருக்கு எதிராக பாரதியை நிறுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. இது மேலும் வன்மத்தை தான் வளர்க்கும். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் அது எப்படி வணிக ரீதியில் நடத்தப்படுது, அங்கே சமூக நீதி பின்பற்றப்படவில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளை பற்றி அந்த அம்மா பேசுகிறாங்க, அது இஷ்யூ. அதை விட்டுட்டு நீ மறைந்த தலைவர்களை பற்றி அப்படி அவலமான வார்த்தைகளை பேசக்கூடாது. இது உங்களுடைய நியாயங்களை அடிச்சிடுது. சார் வணக்கம் சார். இதில் சீமான் ஃபேக்டர் இன்றைக்கி பெரியாரை ரொம்ப அதிகமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திருப்பி ஒரு சர்க்கிளுக்குள்ளே வந்திருக்காரு. பாரதியை வைத்து பெரியாரை அட்டாக் பண்ணுறாரு. பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடம் ஒழிக்கப்படும், தகர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு. இதை யாருக்கு ஃபேவர் எடுக்கிறாரு சார்? பாரதி விழாவில் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அப்படி தான் தோணுது. பாரதியையும் பெரியாரையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்துவதே ரொம்ப தவறான போக்கு. ரெண்டு பேருமே சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள். நம்ம ரெண்டு பேருமே மதிக்கிறோம். அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்கவுங்க பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள். தமிழகம் விடுதலைக்கு பிறகு, நாடு விடுதலை அடைந்த பிறகு தமிழ் சமூகம், தமிழ்நாடு யார் ஆட்சியில் இருந்தாலும் ரெண்டு பேரையும் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் பெரியாரை கொண்டாடுகிறார்கள். கலைஞராகட்டும், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இருந்தாலும் பாரதிக்கு உரிய மரியாதையை கொடுக்க தவறியதில்லை. அதே மாதிரி பாரதியை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் இருக்கட்டும், அவர்கள் பெரியாருக்கு உரிய மரியாதையை கொடுக்க தவறியதில்லை. என்ன சொல்லப்போனால் பாரதியோட பெருமையை தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். பா ஜீவானந்தம் என்ற ஒரு ஒற்றை மனிதன் பாரதி புகழை உலகெங்கும், தமிழகமெங்கும் கொண்டு போய் பரப்பினார். ஆகவே பாரதியையும் பெரியாரையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்துவது ரொம்ப தவறானது, வருத்தமானது, வருத்தத்துக்குரியது, ரொம்ப வேதனை அளிக்கிறது. ஏன்னா ரெண்டு பேருமே அவரவர் அளவில் ஒரு சமூக பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். குறைகள் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. நம்ம இதை முதல்ல மனிதனை வச்சு பேசணும். இறந்து போன மனிதர்களை பற்றி பேசும்போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. அது யாராக இருந்தாலும். அப்படி இருக்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய இரண்டு மாபெரும் ஆளுமைகள், அவர்களை பாரதி விழாவில் பாரதியை புகழ்ந்து பேசுகிறத விட பெரியாரை இகழ்ந்து பேசினது சீமான் செய்த தவறு என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அதற்கு எதிர்வினையாக சில சக்திகள் இன்றைக்கு பாரதியை கேவலமாக பேசுவது, இழிவாக பேசுவது என்பது அவலத்தின் உச்சம். அது அதாவது அற்பத்தனத்தின் உச்சம், அநாகரிகம், அராஜகம், முட்டாள்தனம். அது ஒரு மாகவியை, தேசிய அளவில் இல்லை சர்வதேச அளவில் புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் அடையாளமான ஒரு மாகவியை கேவலமாக பேசுவது என்பது, அதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு கொடுஞ்செயல், கேவலமான செயல். இது குறைந்தபட்சம் மனித நாகரிகம், அறிவு உள்ளவன் செய்ய மாட்டான். இதை பின்னால் யார் இயக்குறாங்கன்றது தெரியும். ஆகவே இது ஆரம்பித்தது சீமான், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர் பெரியாரை பற்றின அந்த கொடும் சொற்களை பாரதி விழாவில் பேசாமல் இருந்திருந்தால் பாரதிக்கு எதிரான இந்த விமர்சனம் வந்திருக்காது. இவர்கள் விமர்சிப்பவர்கள் பாரதியை விமர்சிப்பவர்கள் சீமானை விமர்சிச்சுட்டு போட்டோம், பாரதியை எதிர்த்து விமர்சிக்கிறாங்க. நிறைய முரண் இருக்குல்ல. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை என்பது வேற. இழிவாக தலைவர்களை பேசுவது, கவிகளை பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப மட்டமானது. அதாவது வக்ரத்தின் உச்சம். ரெண்டு தரப்பையும் நான் சொல்கிறேன். இது ரெண்டு பேருமே வக்ரத்தின் உச்சம். பெரியாரை பற்றி நாம் தமிழர் மேடைகளில் இன்று வரம்பு மீறி பேசுகிறார்கள். பெரியார் பெரியார் அவர்கிட்ட குறைகள் உண்டு, ஆனால் அவருடைய பங்களிப்பை நாம் யாருமே மறுத்துவிட முடியாது. குறிப்பாக சமூக நீதி, பிராமணர்கள் அல்லாதவர்களுடைய முன்னேற்றம் தமிழ்நாட்டில் கடந்த 70 ஆண்டுகளில் வந்ததற்கு பெரியார் தான் காரணம். அதில் நம்ம மறுக்கவே சொல்ல முடியாது. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் சர்வரோக நிவாரணியாகி நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பட் பெரியாரோட பங்களிப்பை மறுதளிச்சுட்டு புறக்கணிச்சுட்டு இன்றைக்கி நம்ம போக முடியாது. பெரியாருக்குரிய கண்ணியத்தை, மரியாதையை நாம் கொடுத்து தான் ஆக வேண்டும். பாரதி சொல்லவே தேவையில்லை. அவன் மாகவி. 1957 அவருடைய புத்தகங்கள்
முதல்ல நாட்டுடைமையாக்கப்பட்டது ஒரு கவிஞனோட படைப்புகள்லாம் அது பாரதி தான், உலகத்திலேயே சொல்லலாம். 1957 அன்றைக்கு சக்தி காரியாலயம் என்ற ஒரு பப்ளிஷர் பாரதியோட கவிதைகளை போட்டது 15,000 காப்பி வரைக்கும் விற்றுது. ஸோ வந்து இப்போ தமிழ் சமூகத்தின் மனசாட்சி பாரதி. ஆகவே 2 பேரையுமே ஒருவர் எதிராக நிறுத்துவது என்பது ரொம்ப கொடுமையானது. அதாவது வேறு எந்த நாட்டிலையாவது இந்த அவலங்கள் அருவருப்பான காரியங்கள் அரங்கேறுமா என்று தெரியவில்லை. இருதரப்புமே வந்து கண்ணியம் காக்க வேண்டும். என்ன கேட்டிங்கன்னா, சீமான் அவர்கள் இன்றைக்கி பெரியாரை எதிர்ப்பதை ஒரு முழு நேர வேலையாக கொண்டு போவது எனக்கு உடன்பாடு இல்லை. இது நாம் மறைந்த தலைவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதி என்று நான் பார்க்கிறேன். குறைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. நீங்கள் அதை மனதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறை குறைகளுடன் தான் நாம் தலைவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, நிறைய முரண் இருக்குல்ல சார். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பெரியார் தான் இங்கே வந்து எல்லாமே அப்படின்னு பேசினவர் சீமான். அவருடைய தடி தான் வந்து துப்பாக்கி அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து கம்பேரிசன் பண்ணி பேசிட்டு, இன்றைக்கி அப்படியே வந்து பெரியாரை எகென்ஸ்டாக பேசுகிறாரு. பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடம் வந்து இடித்து நொறுக்கப்படும் அப்படிங்கிற அதில் உடன்பாடு இல்லைங்க எனக்கு. அது தவறு. அது எனக்கு வந்து அது சீமான் தவறு செய்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். இந்த அரசியல், அதாவது பெரியாரை விமர்சிச்சுட்டு கடந்து போகலாம். பெரியாரை விமர்சிக்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சியோட அஜெண்டாவாக மாற முடியாது. சரி, நீங்கள் பெரியாரை வந்து சர்வரோக நிவாரணியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பெரியார்கிட்ட குறைகளும் உண்டு, நிறைகளும் உண்டு. நீங்கள் பெரியாரை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷனாக வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, வைக்கவும் கூடாது. பெரியார்கிட்ட குறைகளும் உண்டு. நம்ம எடுத்துக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு தள்ள வேண்டியதை தள்ளிட்டு போயிட்டே தான் இருக்கணும். நமக்கு வந்து அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். பாரதியை உனக்கு பிடிச்சா எடுத்துக்கோ, பிடிக்கணும் ஒதுக்கிட்டு போ. ஆனால் நீங்கள் வந்து பாரதியை இவ்வளோ கேவலமான வார்த்தைகளால் விமர்சிப்பது என்பது வந்து அயோக்கியத்தனத்தின் அராஜகத்தின் உச்சம். ஆகவே இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், இது 2 தரப்புமே தவறு. ஆனால் இது ஆரம்பித்தது சீமான் தான். இன்றைக்கி மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. பெரியாருக்கு எதிராக வந்து ஒரு பெரிய பரப்புரையா அது வாங்க இன்றைக்கி பிரச்சனை, மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகள் 1000 இருக்குங்க. இதே இந்த மாதிரி நீங்கள் பெரியாரை பற்றி தொடர்ந்து பேசுகிறதால இதுக்கு பதில் சொல்கிறதுல அவங்க பாரதியையும் காந்தியையும் காமராஜையும் இழுத்து வச்சு அவலமாக பேசும்பொழுது இந்த அரசாங்கத்தோட குறைகளை சுட்டி காட்ட வேண்டிய பெரும் கடமையிலேருந்து சீமான் தவறுகிறார். அந்த டாப்பிக்கை போயிடுது. இன்றைய வாழ்வாதார பிரச்சனைகளை பேசி இந்த அரசாங்கத்தை ஒழுக்க வேண்டிய, இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டிய, இந்த அரசாங்கத்தை கூண்டில் ஏற்ற வேண்டிய சீமான் அந்த கடமையிலேருந்து தவறி பெரியாரை விமர்சிப்பதன் மூலம், அந்த ஒற்றை இலக்கை கையில் எடுப்பதன் மூலம் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுகிறார். மறைந்த தலைவர்களை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன். மறைந்த தலைவர்கள், மறைந்த மாகவிகளை பற்றி பேசும்போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. கூடியவரை நாம் வந்து நிறைகளைத்தான் பேச வேண்டுமே தவிர குறைகளை பேசுவது என்பது ஒரு சில மணித்துளிகளாக அது இருக்கலாம், கடந்து போகணும். அதை அஜெண்டாவாக வச்சுக்கிட்டு அவங்கள கூண்டில் ஏற்றுறது என்பது ஏற்புடையதல்ல. 2வது, மறைந்த தலைவர்களை பற்றின இந்த பிரஸ்தாபமும் அதற்கு எதிரான வாதமும் இன்றைய அரசியல் பிரச்சனைகளிலிருந்து பற்றி எறியக்கூடிய இன்றைய அரசியல் பிரச்சனை. இது 5 ஆண்டுகளை முடித்துட்டு ஒரு அரசு மக்களிடம் வரப்போகிறது. அவருடைய கட்சியினுடைய பேச்சாளரும் அதுதான் இன்றைக்கி பண்ணார். தவறு செய்கிறார்கள். நாம் தமிழர் தம்பிகள் தங்கைமார்கள் தவறு செய்கிறார்கள். ஒரு மறைந்த தலைவரை பற்றி, பெரியார் ஒரு மாபெரும் ஆளுமை, அதை இப்படி கொச்சை வார்த்தைகளால் நீங்கள் பேசக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்படி நீங்கள் விமர்சிக்க இன்னொன்றுங்க. பிட்ஸ் அண்ட் பீசஸில் பெரியார் நிறையா எழுதி குவிச்சிருக்காரு, பாரதியார் நிறையா எழுதி குவிச்சிருக்காரு. அதில் முன்னையும் பின்னையும் விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஒன்று எடுத்து வச்சுட்டு இது ரொம்ப ரொம்ப தவறானது, ரொம்ப அவலமானது. ஒரு ஹோலிஸ்டிக்காக நீங்கள் பார்க்கணும். மகாத்மா காந்தியோட 100 வால்யூம் இருக்குது காந்திஜியோட ஒர்க்ஸு. அதில் முன்னும் பின்னும் முரணானதை 4 எடுத்து வச்சுட்டு இப்படி தான் சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனம். அதான் நீங்கள் செய்கிறீங்க, 2 பேரும் அதான் செய்கிறீங்க. பெரியாரோட கொள்கைகளில் நீங்கள் எடுக்க வேண்டியதை எடுத்துகிட்டு ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கிட்டு போயிட்டேரு. நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா பிள்ளைகளை பெண்களை வந்து பிள்ளை பெக்கும் இயந்திரமாக பார்க்காதீங்க, பெண்கள் வந்து கர்ப்பப்பையை வந்து அகற்றி வீசுங்க அப்படின்னு ஒரு இந்த டோனில் பெரியார் சொல்லியிருந்தார். இன்றைக்கி வந்து பெரியார் வந்து பெண்களை வந்து கர்ப்பப்பையை அறுத்து வீச சொன்னார் அப்படிங்கிற ஒரு ஸ்டாச்சரில் பில் பண்ணுறாங்க. முன்னுக்கு பின்னு வெட்டி எறியறதுங்க. அதே மாதிரி வந்து மெல்ல தமிழை சாகம்னு சொன்னதை வெட்டி எறிய வேண்டியது அந்த மாதிரி தான் இது. இது வந்து நீங்கள் ஒரு தலைவரை பற்றி மறுபடியும் சொல்லணும். நீங்கள் முன்னுக்கு, அதாவது வந்து ஹோலிஸ்டிக்காக பார்க்காம, ஒட்டுமொத்தமாக பார்க்காம நீங்கள் வந்து முன்னால் ஒரு பீஸு பின்னால் ஒரு பீஸுன்னு எடுக்கிறீங்க. பாரதியாரோட பெரியார் 3 வயது மூத்தவர். 1878 பெரியார் பிறந்தது. 1881 பாரதி. பெரியார் நீண்ட நாள் நெடுவாழ்வு வாழ்ந்தார். 95 ஆண்டுகள் இருந்தார், முழு வாழ்வு வாழ்ந்தார். பாரதி 38 வயதில் மாண்டு போனார். ஆனால் அதற்குள்ளேயே அவர் எழுதி குவித்தார். பெரியாருடைய ஒர்க்ஸும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 100 வால்யூம்ஸோ என்னமோ அதுக்கு மேலேயே இருக்குது. நாட்டுடைமை ஆக்கப்பட்டு இருக்குது. நாட்டுடைமை ஆக்கலை, பட் அது இவங்க வந்து கொளத்தூர் மணி போன்றவர்கள் வந்து அதை பப்ளிஷ் பண்ணி வெளியில் விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து இவை எல்லாமே அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நம்ம அதை வந்து
பாசிட்டிவானதை எடுக்கணும், நெகட்டிவானதை பற்றிங்க அந்தந்த காலகட்டத்தின் பின்புலத்திலிருந்து தான் அதை புரிஞ்சுக்கணும். அடிப்படையான விஷயம், ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்துவது, பாரதியை போய் பெரியாருக்கு எதிராக நிறுத்துறது, பெரியாருக்கு எதிராக பாரதியை நிறுத்துவது என்பதே ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்தவரையில் தவறானது, மிக மிக தவறானது, அவலமானது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது மேலும் வன்மத்தை தான் வளர்க்கும். இதில் அரசியலில் வாக்கு வங்கி அரசியல் இல்லாத ஒருத்தர், சமுதாய இயக்கம் நடத்துகிற ஒருத்தர் செஞ்சால் கூட அதை கடந்துட்டு போயிடலாம். வாக்கு வங்கி அரசியல் இருக்க ஒருத்தர் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் 3 மாதத்தில் தேர்தல், பெரியாரை கொண்டு போய் கருப்பொருளாக வச்சிங்கன்னா இந்த அரசாங்கத்தோட குறைகளை பற்றி பேசுகிறதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு போகிறீங்க. பெரியாரை நீங்கள் இகழ்ந்து பேசும்போது பெரியாரை புகழ்ந்து பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் வரும், அது உங்களையும் பாரதியையும் இன்னும் தேசிய தலைவர்களையும் இழிவாக பேசும். அதுக்கு நீங்கள் லாவணி கச்சேரி பதில் கொடுப்பீங்க. இதில் எது தப்பிச்சு போகுது? இன்றைய ஆட்சியாளர்களோட தவறுகள், குறைகள், குற்றங்கள் அது பேசப்பட வேண்டிய அளவுக்கு பேசப்படாமல் தப்பித்து போகிறது. ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் பெரியாரை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் பேசினப்ப சில முக்கிய நிர்வாகிகள் கட்சி விட்டு வெளில வந்தாங்க. அந்த பெரியாரை பேசின அந்த 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 நேரங்களில் நிறைய தொண்டர்களும் வெளியில் வந்து மாற்றுக் கட்சியில் போய் இணைஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ திருப்பி அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது திருப்பி வந்து அந்த கட்சி மீதும் அவர் மீதும் ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு 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 நெகட்டிவ் ஷேடை க்ரியேட் பண்ணாது அப்படின்னு நினச்சி பேசுகிறாரா? அது அவர் தாங்க கேட்கணும். நெகட்டிவ் ஷேடை கிரியேட் பண்ணுமா பண்ணாதான்னு அவர் நினைக்கிறாரா நினைக்கலையான்னு எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துட்டார்ல, இப்படி அவர் பேசுகிறப்ப நிறைய பேர் கட்சி விட்டு வெளில போனாங்க, முக்கிய நிர்வாகிகள் வெளில போனாங்க. இல்லைங்க, அதை பார்த்துட்டும் வந்து இதை பண்ணுறாருன்னா அவருக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு தான் அர்த்தம். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, சீமான் வந்து ஒரு வரலாற்று பிழையை செய்கிறார். பெரியாரை வந்து கருப்பொருளாக தன்னுடைய பிரச்சாரத்தின் கருப்பொருளாக மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும்போது அது என்ன நடக்குது? திரும்பவும் சொல்கிறேன், அதுக்கு எதிரான ஒரு வினை வருது. அப்புறம் அதுக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்க. இது எதுலேருந்து யாரை காப்பாற்றுது? திமுக அரசாங்கத்தோட அவலங்களை, குறைகளை, குற்றங்களை காப்பாற்றுது. திமுகவை கூண்டில் ஏற்ற வேண்டிய அளவுக்கு சீமான் கூண்டில் ஏற்றாமல் பெரியாரையே பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறார்னு போது 53 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனை பற்றின பிரஸ்தாபத்திலே இவருடைய அரசியல் சுழலுமே. ஆனால் இல்லைனா வாக்கு வங்கி அரசியல் இருக்க ஒருத்தர் வந்து பெரியாரை வந்து தன்னோட மெயின் ஸ்ட்ரீம் அஜெண்டாவில் கொண்டு வர மாட்டார். அது இன்றைக்கி வந்துங்க, பெரியார் என்பது இறந்த 53 ஆண்டுகள் ஆகிறது. எலெக்ஷன் டைமில் அதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் இது ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட் தான், அதால் ஒரு லாபமும் இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன். பாரதியாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், நீங்கள் வந்து உட்காந்து ஒரு மதிய நேரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஏசி ரூமில் மத்தியானம் 3லேருந்து 2லேருந்து 5 வரைக்கும் பாரதியையும் பெரியாரையும் கண்ணியமான மொழிகளில் நிறைய உரைகளை வச்சு பேசுகிறீங்க. ஒரு சமோசா சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டுன்னா அது என்ன? அதுக்கு பேர் அகடமிக் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். ஆனால் ஒரு அரசியல் கட்சி அதை தேர்தல் நேரத்தில் செய்யுதுன்னா என்ன அர்த்தம்? இதை சீமானுடைய தம்பிகளும் சீமானுடைய தங்கைகளும் தான் வந்து இதை பற்றி முடிவு செய்யணும். நீங்கள் திராவிடர் கழகத்தை விமர்சிப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்கின்றன. அவங்க கட்சியுடைய ஒரு செய்தி தொடர்பு ஒரு பேச்சாளர், ஒரு பெண்மணி, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண், அவருடைய ஒரு பேட்டியை நான் பார்த்தேன். அவங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதை தான் பெருசாக அவங்க பேசியிருக்கணும், அதை கடைசியில் பேசுகிறாங்க. பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் அது எப்படி வணிக ரீதியில் நடத்தப்படுது, அங்கே சமூக நீதி பின்பற்றப்படவில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளை பற்றி அந்த அம்மா பேசுகிறாங்க. அது இஷ்யூ, அதுதான் இஷ்யூ. அதை விட்டுட்டு மறைந்த தலைவர்களை பற்றி அப்படி அவலமான வார்த்தைகளை பேசக்கூடாது. இது உங்களுடைய நியாயங்களை அடிச்சிடுது. பெரியாரை பற்றி தனி மனித இந்த தாக்குதல்களை விட்டுட்டு இன்றைக்கி பெரியார் பெயரை சொல்லி திராவிடர் கழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை, குறிப்பாக பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு இஷ்யூஸ் இருக்குங்கன்னு அந்த லேடி பட்டியம் போட்டு சொல்கிறாங்க. நான் நினச்சேன் இந்த அம்மா இவங்க இதை பிரதானமாக பேசுனாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் நிறைவேறும். இவங்க அதை விட்டுட்டு பெரியாரை எதுக்கு நீங்கள் நோண்டுறீங்க? பெரியார் பெயரால் இன்னைக்கு பொழப்பு நடத்திட்டு இருக்கக்கூடியவர்களுடைய முகத்திரையை நீங்கள் கிழிங்க, ஆதாரத்தோடு கிழிங்க, உங்களுடைய மரியாதை கூடும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெரியாரை தொட்டிங்கன்னா உங்களுடைய எந்த நியாயங்களும் எடுபடாது. அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாராவது ஒரு மறைந்த தலைவரை பற்றி தொடர்ந்து இகழ்ந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சில பேர் அதை பார்த்து அரிப்பை சொரிஞ்சுக்கலாம், ஆனால் அவங்களே உங்களை ஒரு கட்டத்தில் ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான இஷ்யூஸ் பெரியார் பெயரால் இன்றைக்கு வணிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அவங்க செய்யக்கூடிய அவங்களோட கல்வி நிலையங்களில் அவங்களுடைய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அவலங்களை ஆதாரத்தோடு நீங்கள் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைங்க. மக்கள் உங்களை தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் பெரியாரை நீங்கள் இகழ்ந்தீங்கன்னா மக்கள் உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள்
உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிஹாண்டோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன் வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆஃப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.